பள்ளியில் இன்னைக்கு ஜிடி நாயுடு சேரிட்டிஸ் சார்பாக ஸ்டெம் லேப்ஸ் தொடக்க விழாக்கு வருகை தந்துள்ள முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்றுள்ள பேரூராட்சி தலைவர், துணை தலைவர் மற்றும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், சிறப்பாக நம்ம இந்த ஸ்கூலுக்காக இந்த ஸ்டெம் லேப் ஒட்டி கொடுத்த ஜிடி நாயுடு சேரிட்டிஸ் பிரதிநிதியாக வந்துள்ள ட்ரஸ்டி அகிலா மேடம் மற்றும் ஆல் த ஸ்டாஃப் ஃப்ரம் ஜிடி நாயுடு சேரிட்டிஸ், வருகை தந்துள்ள தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் ஒன்று பண்ணணும்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்கூல் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதில் க்ரைட்டீரியா எங்கே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எங்கே இந்த ஸ்கீமோட பயன் அதிகமாக கொண்டு போய் சேரும்னு நம்ம தேர்வு பண்ணும்போது மாவட்ட அளவில் நம்ம ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது முதல்ல இங்கே ஹெட் மாஸ்டர், டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்கூல்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லாரும் அதில் ஒரு பங்குதாரர். நம்ம ஒரு துறை மட்டுமா தான் தனியாக எடுத்துகிட்டு அது நடத்த முடியாது. அதில் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னா நம்ம டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸ், முன்னாள் மாணவர்கள் எல்லாத்தோட பங்களிப்பு அதில் நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்கூல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். இன்றைக்கி இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறோம்னா ப்ரீவியஸாகவும் ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் வந்திருந்தேன். அப்போ ஐ திங்க் இந்த ஒரு சில கிளாஸ் ரூம்ஸ் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மூலமாக இங்கே டொனேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட், எல்லா சொசைட்டியோட இன்வால்மெண்ட் இருந்ததுனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் அடுத்த கட்டமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெம் லேப் இங்கே ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஸ்டெம் லேப் கான்செப்ட் மேடம் சொன்னாங்க. நம்ம கோயம்புத்தூருங்கிற ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான ஒரு ஹப், இன்னோவேஷனுக்கான ஒரு ஹப். நம்ம ஜிடி நாயுடு சார் அந்த காலத்துலேயே அவர் ஸ்கூலில் படிக்காமலே பல்வேறு இன்வென்ஷன்ஸ் அவராக சாதித்து கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காங்க. அது பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம புக்ஸில் படிக்கிறதோட, யாராவது நமக்கு சொல்கிறதோட, நம்மளே நம்ம கையால் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் இருக்கிற லேர்னிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே ரொம்ப குறைவாக நமக்கு ஏதாவது தெரியும்னா, நம்ம கேள்விப்பட்டோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் சென்சஸ் இருக்கும். அதில் நம்ம கேட்டது, நம்ம பார்த்தது, நம்ம எழுதுனது, இந்த சென்சஸ் எல்லாத்தோட நம்ம ஃபிசிக்கலி ஏதாவது பண்ணி பார்க்குறோன்னா அதில் இருக்கிற லேர்னிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த கட்டத்தில் நீங்கள் போகும்போது இன்றைக்கி பல்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும், ஆஃப்டர் ஸ்கூல் நீங்கள் பண்ண வேண்டிய கரியராக இருந்தாலும், எல்லாமே இப்போ அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ண வேண்டியது வரும். அந்த நேரத்தில் நீங்கள் ஓன்லி புக்ஸில் படித்தது மட்டும்தான் நீங்கள் பேஸ் பண்ணி அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஒரு டிஃபிகல்ட்டி வரும். மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்.